ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் தர மாதிரியான நியூ ட்ரெண்டிங் ஃபோட்டோ எடிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் சொல்கிற ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பட்டனில் போய்ட்டு இன்ஷாட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இதோ இருக்குது பாருங்கள், இந்த செகண்டாக அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஷாட் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது வந்து பர்மிஷன்லாம் கேட்கும், அது வந்து அலோன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ உங்கள் கேலரியிலேருந்து அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் செய்யுங்க. இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பர்சன் சிம்பிள் போட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இப்போ பேக்ரவுண்ட் இமேஜெல்லாம் கட் ஆகிடும். நெக்ஸ்ட் இது பக்கத்தில் ஒரு பர்சன் சிம்பிள் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் இமேஜை சுற்றி அவுட்லைன் வரும். இதில் வந்து கலர் க்ரே வந்து செட் பண்ணுங்க. க்ரே கலர் செட் பண்ணிட்டு அந்த அவுட்லைன்றது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ அந்த டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இப்போ செட் பண்ணணும். கீழே வந்து பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேலரி இமேஜ் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்கள் கேலரிலேருந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் செய்யணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோ செகண்டாக இருக்குது பாருங்கள், அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ உங்கள் இமேஜை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் தேவைன்னா டிலேட் ஆப்ஷன் இருக்குங்க, அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேறு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த டிலேட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் உங்கள் இமேஜ் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு உங்கள் இமேஜ் கீழே டிக் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து சைஸு வந்து நீங்கள் எதில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இல்லை உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்களா கேலரியில் இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.